ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்ற விவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் இருவரும் சிவபெருமானிடம் சென்று கேட்டார்கள். அப்போது சிவன் ஒரு மாபெரும் தீப்பொறி ஜோதியாகி முடிவும் தொடக்கமும் தெரியாத ஒரு பிரம்மாண்ட அக்னி ஸ்தம்பமாக தோன்றினார். சிவன் சொன்னார், நீங்கள் இருவரும் எனது தலை மற்றும் பாதம் எங்கே என்று தேடி பாருங்கள். யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே மிகப்பெரியவர். விஷ்ணு தனது வடிவத்தை வராகமாக மாற்றி பூமிக்குள் சென்று அடியை தேடினார். பிரம்மா அன்னப்பறவையாகி மேலே பறந்து சிரத்தை தேடினார். ஆனால் இருவருக்கும் முடியவில்லை. விஷ்ணு தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா பொய் சொல்லி நான் சிரம் கண்டேன் என்றார். அப்போது சிவன் கோபத்தில் முழங்கினார், பொய் சொன்னதால் உனக்கு பூமியில் கோயில் கிடையாது. ஆனால் விஷ்ணுவிற்கு கோயில்கள் உண்டு. அந்த அக்னி ஸ்தம்பமே பின்னர் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் ஆக வெளிப்பட்டது. இன்று வரை கார்த்திகை தீபத் திருவிழாவில் அந்த தீ வடிவமே வழிபடப்படுகிறது.